உலகெங்கும் வாழ்கின்ற அன்பிற்குரிய தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். தமிழ் புத்தாண்டில் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு தமிழரின் உள்ளத்திலும் புதிய சிந்தனைகள், புதிய முயற்சிகள், புதிய நம்பிக்கைகளோடு கூடிய புதிய உத்வேகம் பிறக்கட்டும் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. பல்லாண்டு காலமாய் சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடிய தமிழ் மக்கள் அந்த நாள் வேறொரு நாளுக்கு மாற்றப்பட்ட போது மனம் உடைந்தார்கள். சித்திரை முதல் நாளையே தமிழ் புத்தாண்டாக மீண்டும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்ற பல கோடி தமிழர்களின் விருப்பத்தை நிறைவேற்றிடும் வகையில் இதய தெய்வம் அம்மா அவர்கள் சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக மீண்டும் அறிவித்ததை மேற்கோள் காட்டிய கழக பொதுச் செயலாளர். என்னை பற்றி அவதூறாக பேசுவதற்காகவா ஸ்டாலினை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தீர்கள் என மக்கள் மத்தியில் புரட்சி தமிழர் கேள்வி. அஇஅதிமுகவின் தொண்டன் கூட யாருக்கும் அடிமை இல்லை என கழக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். எடப்பாடி பழனிசாமி எந்தெந்த விதத்தில் அவதூறா பேசணுமோ அதையெல்லாம் பேசிவிட்டு சென்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நீங்க ஓட்டு போட்டு எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க? அவரை முதலமைச்சரானது நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தானே. என்ன அவதூறா பேசுறதுக்காக நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. ஆனா நம்ம கட்சி பத்தி பேசுவதற்கு ஒண்ணும் இல்ல. நம்முடைய அரசாங்கத்தை பத்தி பேசுவதற்கு எந்தவித முகாந்தரம் இல்ல. அதனால என்னை பற்றி தொடர்ந்து 5 ஆண்டு காலம் விமர்சனம் செஞ்சார் ஆட்சியில் இருக்கும் போது. இப்போ தேர்தல் வந்தாச்சு. இப்ப தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சு தொடர்ந்து என்னை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். நம்முடைய கட்சி பிஜேபிக்கு அடிமையா அப்படியா இருக்குது? திரு ஸ்டாலின் அவர்களே, எங்க கட்சி தொண்டன் கூட யாருக்கு அடிமை கிடையாது. தொண்டன் கூட அடிமை கிடையாது. தீய சக்தி திமுகவை வேரோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி அஇஅதிமுக. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களும் மக்களுக்காக உழைத்தவர்கள் என புரட்சி தமிழர் பெருமிதம். வின்னர்னு ஒரு திரைப்படம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வடிவேல் அவர்கள் நடித்த படம் வின்னர். அந்த படத்துல ஒரு நகைச்சுவை காட்சி வரும். அதுல கட்டத்துறை தெரியுமில்ல, அவரை அது நான் இதுல பேசினா நல்லா இருக்காது. ஏன்னா அவர் முதலமைச்சரா இருக்காரு. அதை பத்தி அதுக்கு மேல இருக்கிற வார்த்தைகளா நீங்க பூர்த்தி செஞ்சீங்க. அவரு அந்த கட்டத்துறை திருந்துற மாதிரியே இல்ல. அதுல நிறைய இருக்குது. அத நாகரிகருதி நான் அந்த நகைச்சுவையை நான் இந்த நேரத்தில் பேசுவது அவர் பொருத்தமா இருக்காது. அவரோட முதலமைச்சரா இருக்கிறாரு. அதனால எஞ்சிய வார்த்தைகள் எல்லாம் நீங்க பூர்த்தி செஞ்சு பார்த்துங்க. அப்புறம் இன்னொன்னு பேசுறார். புதுக்கோட்டையில் எடப்பாடி பழனிசாமி சாதனைகளை பற்றி பேசுறது இல்ல, வாக்கு கேட்கறது இல்ல, அவரை கொள்கையும் கிடையாது, மாநில உரிமைகளை பற்றி பேசுறது கிடையாது. அவர் சாக்கடைக்கு சமமான வார்த்தைகளை பேசுறான்னு சொல்ல. அப்படியே நாம் பேசுறோம். சாக்கடையில் இருப்பதே அவர்கள் தான். யாரு சாக்கடையில் இருக்கின்றவர்கள் அவர்கள் தான். நாங்கெல்லாம் அப்படி இல்ல. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி, புனிதமான இயக்கம். தீய சக்தி திமுகவை தமிழகத்தில் வேரோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட கட்சி. அதே போல இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் உடலில் இருக்கின்ற அந்த நோயை கூட பொருட்படுத்தாமல் மக்களை நேசித்து பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணி தொடர வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராமல் உழைத்தார். 2 தலைவரும் மக்களுக்காக உழைத்த தலைவர்கள். திமுகவில் கட்சியிலும் ஆட்சியிலும் கருணாநிதி குடும்பத்தை தவிர வேறு யாரும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. திரு கருணாநிதி அவர் குடும்பத்தால பார்த்தாரு, நாட்டு மக்களை பார்த்தாரா? தன் குடும்பத்தில் யாருக்கு கட்சியில பதவி கொடுக்கணும், தன் குடும்பத்தில் யார்
ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணும். மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வேற எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. முடியுமா? ஆட்சி அதிகாரத்தில் வர முடியுமா? திமுகவில் திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலையும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. ஆட்சி அதிகாரத்திலையும் வர முடியாது. அண்ணா திமுக அப்படி அல்ல. சாதாரண தொண்டன், இங்கே இருக்கின்ற தொண்டன் இங்கே வந்து பேச முடியும். ஸ்டாலினின் மாமனார் வீடு இருக்கின்ற மாவட்டத்தை தோற்றுவித்தது அஇஅதிமுக அரசு. மயிலாடுதுறை மாவட்டத்தின் மாப்பிள்ளை என ஸ்டாலின் கூறியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். இன்றைக்கு ஸ்டாலின் அண்மையில் வந்துட்டு போனார். உங்களுக்கு நல்லா தெரியும். எங்க மாமனார் வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. சீர்காழிக்கு. அப்ப சொன்னானு இந்த மாவட்டத்தை மாப்பிள்ளைனாரு. இந்த மாவட்டத்தை தோற்றுவித்தது அதிமுக. ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும். மாப்பிள்ள அவரு தான், சட்டம் என்னோடது. மாப்பிள்ள அவர் தான், சட்டம் என்னோடது. அது மாதிரி திரு ஸ்டாலின் அவர்களே, என்ன செஞ்சேன்னு கேக்குறீங்கல்ல, நீங்க உங்க மாமனார் வீட்டுக்கு வந்தீங்கல்ல, தங்குனீங்கல்ல, இந்த மாவட்டத்தை தோற்றுவித்தது அதிமுக அரசாங்கம். ஈரானில் சிக்கி தவித்த தமிழக மீனவர்கள் மத்திய அரசால் மீட்கப்பட்டனர். சென்னை வந்த மீனவர்களை மத்திய அமைச்சரும் அதிமுக முன்னாள் அமைச்சரும் வரவேற்றனர் என்றும், இதுதான் அஇஅதிமுகவின் சாதனை என்றும் புரட்சி தமிழர் பேச்சு. நாடுல ஏற்பட்டுள்ள போர் பதற்றத்தில் இந்த ஈரான் நாட்டில் சிக்கி தவித்த 312 மீனவர்கள் மத்திய அரசால் மீட்கப்பட்டு நேற்றைய தினம் சென்னை விமானத்துக்கு வந்த அந்த மீனவ நண்பர்களை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களும் நம்முடைய முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் அவளை வரவேற்றாங்க. இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. மயிலாடுதுறை மாவட்டத்தை உருவாக்கியதே அஇஅதிமுக ஆட்சியில்தான். 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் ஸ்டாலின் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ஏதாவது செய்திருக்கிறாரா என புரட்சி தமிழர் கேள்வி. எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ஸ்டாலின் அடிக்கடி மறந்து போயிடுறாரு. நம்மளை பத்தி அவதூறா பேசுறாரு. ஒரு கூட்டத்தில் கடலூர் பேசிட்டு இருக்கிற அவருக்கு சின்ன மறந்து போச்சு. இது நான் ஊடகத்தில் பார்த்தேன். எங்கிட்ட போட்டு காட்டினாங்க. என்ன சின்னம், என்ன சின்னங்கிறான். உதயசூரிய சின்னத்தை மறந்துட்டார். அவருடைய சின்னத்தையே அவர் மறந்துட்டார். அடிக்கடி மறதி. இவ்வளவு மறதியிலையும் நம்ம பற்றி தான் விமர்சனம் செய்கிறார். ஸ்டாலின் அவர்களே, ஆட்சிக்கு 5 ஆண்டு ஆகுது. ஏதாவது இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை செஞ்சிருக்காரா? அவர் புதுக்கோட்டையில் விராலிமலையில் பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே செய்யல. அதிமுக ஆட்சி 11 21 வரைக்கும், 2011 2021 வரைக்கும் எந்த திட்டத்தையும் நாட்டு மக்களுக்கு செய்யலைன்னு சொல்றாரு. உண்மையா? அவர் ஏற்கனவே மாப்பிள்ளைனுக்கு வந்து தங்கிட்டு போனாரு. அந்த மாவட்டத்தை உருவாக்குனதே அதிமுக அரசாங்கம். அப்பாவது புரிஞ்சுக்க வேண்டாம், புரிஞ்சு பேச வேண்டாம். அவருக்கு தானே புரியாதாச்ச. பொம்மை முதலமைச்சராச்ச. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திருச்சி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று சூறாவளி தேர்தல் பிரச்சாரம். அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து புரட்சி தமிழர் தேர்தல் பரப்புரை. கொரோனா சமயத்தில் மக்களை காத்தது அஇஅதிமுக அரசு என்றும், திமுக ஆட்சியில் படுக்கை, ஆக்சிஜன் வசதி இல்லாமல் பலர் கொத்து கொத்தாக மடிந்ததாகவும் அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி குற்றச்சாட்டு. ஒருமுறை திமுக ஆட்சி அமைத்தால் அடுத்த முறை மிகப்பெரிய படுதோல்வியை சந்திக்கும் என்றும்
அஇஅதிமுக வெற்றி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி விமர்சனம். கொரோனா வந்தது, யாராவது எட்டி பார்த்தாங்களா? ஆக்சிஜன் இல்ல, படுக்கை இல்ல, கொத்து கொத்தா நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. எங்க ஆட்சியில் கொரோனா வந்த பொழுது பொள்ளாச்சி ஏற்பாட்டின் பேரில் உதவி மட்டுமல்ல, தேவையான படுக்கை உருவாக்கணும், ஆக்சிஜன் கொண்டு வந்தோம், உயிர்களை காப்பாற்றணும். ஆக திமுக அதான் வித்தியாசம். ஆகவே திமுக ஆட்சி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, எந்த காலத்தும் திமுக ஆட்சி வராது. ஒரு முறை திமுக ஆட்சியில் இருந்தால் அடுத்த முறை தேர்தலில் படுதோல்வி அடையும் திமுக. இது சரித்திரம். 91 எடுத்துங்க. ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு முறை வெற்றி வாய்ப்பை அதிமுக இழந்தால் அதுக்கப்புறம் வருகிற தேர்தலில் பிரம்மாண்டமான வெற்றி அதிமுக உறுதி. எடப்பாடியார் அவர்கள் 210 தொகுதி வெற்றி பெற்று முதலமைச்சர் வருவார். நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டம் எடப்பாடி முதலமைச்சர் வருது. பொள்ளாச்சியாரவனுக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டம் எடப்பாடி முதலமைச்சர் வருது. பொள்ளாச்சியாரவனுக்கு போடுற ஓட்டு இந்த தொகுதிக்கு 5 வருஷமா திமுக செய்யாதை மீண்டும் வளர்ச்சியிலே பொள்ளாச்சி தொகுதியை கொண்டு போறதுக்கு நெட்டலை போடக்கூடிய ஓட்டு. கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணி சூறாவளி பிரச்சாரம். திமுக ஆட்சியில் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளதால் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி விமர்சனம். எந்த பணியும் நடக்கிறது இல்ல. நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். சட்ட ஒழுங்கு ஒரு ஆட்சி என்றுதான் சட்ட ஒழுங்கு சரியா இருக்கணும், தாய்மார்களை பாதுகாக்கணும், சகோதரிகளை பாதுகாக்கணும். இன்னைக்கு என்ன நிலை? எந்த போலீஸ் வேலை செய்யறாங்க? போலீஸுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் போலீஸ் எப்படி இருந்தாங்க? கோயம்புத்தூர்ல ஆர்எஸ் போலீஸ் இந்தியாவிலே நம்பர் 1 போலீஸ் பரிசு வாங்குச்சு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறோம், எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான். ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு சகோதரிக்கு என்ன நடந்தது உங்களுக்கு? இதெல்லாம் கோயம்புத்தூர் நடக்குமா? பத்திரிகை தான் பார்ப்போம். அது மட்டுமல்ல, சரவணப்பட்டி ரோட்ல ஒரு சகோதரிய எரிச்சு கொலை பண்ணிட்டான். அத பொதுமக்களும் பத்திரிகையாளர் பார்க்க கூடாது, போலீஸ் கமிஷனர் நேரா போய் அந்த பாடி ஜிஹெச் எடுத்துட்டு போறாங்க. இத போலீஸுக்கு வேலையா? இத போலீஸுக்கு வேலையா? ஏன் மறைக்கிறீங்க? ஆளுங்கட்சியை திமுக காப்பாத்துறதுக்கு. ஆகவே திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு முழுமையா கெட்டுவிட்டு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வயசானவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 4000 5000 வெட்டி கொள்றாங்க. மோசமான நிலை. ஒரு ஆட்சினா மெயின சட்ட ஒழுங்கு தான், அது முழுமையாக திமுக ஆட்சியில கெட்டு போய்விட்டது. கோவையில் மலையாள மொழி பேசும் கிறிஸ்தவ மக்களும் வியாபாரிகள் சங்கமும் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிய கழக தலைமை நிலைய செயலாளர் எஸ்பி வேலுமணிக்கு நன்றி தெரிவித்ததோடு அஇஅதிமுகவிற்கு ஆதரவு தெரிவிப்பு. கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, செல்லும் இடங்களில் எல்லாம் மக்களிடையே திமுக எதிர்ப்பு மனநிலையை காண முடிவதாகவும் பேச்சு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில சூழ்நிலை நமக்கு தெரியும். எந்த வேலையும் நமக்கு நடக்கல. 5 வருஷம் கோயம்புத்தூர்ல டெவலப்பே ஆகல. நம்ம எவ்வளவு திட்டங்கள் நான் கொண்டு வந்தேன். இப்ப எல்லா பாலம், சாலைகள், கூட்டுக்குடிநீர் திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்க திட்டம், 6 புதிய கல்லூரி, கோயம்புத்தூர் ஜிஹெச் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போல பல ஒன்னே ஒன்று கூட பண்ணல. அதே போல பார்த்தீங்கன்னா யார் தொழில் செய்ய முடியாது. குறிப்பாக மக்கள் தெளிவாக இருக்காங்க. இதில் நாங்கள் ஃபீல்டு களத்திலே தெரியுது. நல்லா மிகப்பெரிய எதிர்ப்பு திமுக கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவில், மக்களுடைய ஆதரவில் கண்டிப்பாக புரட்சி எம்ஜிஆருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, மத்திய அரசு இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. இன்னைக்கு பாருங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளருமான தங்கமணி வீதி வீதியாக நடந்து சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பு.
விசைத்தறி தொழில் முனைவோருக்கு 1400 யூனிட் இலவச மின்சாரம், தாலிக்கு தங்கம் திட்டம், 2000 ரூபாய் குலவிளக்கு திட்டம் உள்ளிட்ட அஇஅதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து பரப்புரை. பகுதி தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி, விசைத்தறிக்கு மின் கட்டண உயர்வு, நிலை கட்டண உயர்வு, நூல் விலை உயர்வு என்று பல பிரச்சனைகளால் விசைத்தறிகள் சரியாக இயங்க முடியவில்லை. ஆகையால் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் ஆகிவிட்டது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் நாங்கள் வந்தால் அனைத்து விசைத்தறி பட்டறைகளுக்கும் 1400 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுத்து தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி தருவேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதே போல கைத்தறிக்கு 450 யூனிட் கொடுத்து தாலிக்கு தங்கம் திட்டம் வழங்குகின்ற போது மணமகனுக்கும் மணமகனுக்கும் பட்டுப்புடவை அதை தயாரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நாமக்கல் மாவட்டத்திற்கு புரட்சி தலைவியின் ஆட்சியிலும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியின் ஆட்சியிலும் எண்ணற்ற திட்டங்களை செய்து கொடுத்துள்ளோம் என அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பெருமிதம். அஇஅதிமுக ஆட்சியில் செய்த திட்டங்கள் அனைத்தையும் திமுக செய்ததாக கூறிக்கொண்டுள்ளது என திருச்செங்கோட்டில் நடைபெற்ற மாற்றுக் கட்சியினர் இணையும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்கள் என்று சொன்னால் அது அம்மா இருக்கின்ற போதும் அதற்கு எடப்பாடியாக இருக்கின்ற போதுதான் அத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம். இப்பொழுது விவசாயிகளுக்கு இந்த பகுதியெல்லாம் ரொம்ப வறட்சியான பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க வேண்டும் என்பதற்காக நமது பகுதிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5 நீரேற்று பாசன சங்கத்திற்கு அனுமதி கொடுத்து இன்று பல பகுதிகளில் அது தண்ணீர் வருகின்ற அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணன் எடப்பாடியாக இருந்த காரணத்தினால்தான் அதற்கு முன்னால் அம்மா அவர்களும் கொடுத்தார்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் கொடுத்திருக்கின்றார்கள். பட்டூர் சைடிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இன்று அந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அண்ணாதிமுகவுடைய வரலாறு தான் என்று சொல்ல வேண்டும். சட்டமன்ற தேர்தலுக்கான அஇஅதிமுகவின் புது பிரச்சார பாடல் வெளியானது. அஇஅதிமுகவின் மகத்தான தேர்தல் வாக்குறுதிகளையும் அஇஅதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் குறிப்பிட்டு பாடல் வெளியீடு. சுயநலமில்லாத மக்களாட்சி அரசுதான், நேர்மையான இந்த அரசியலே புதுசுதான். தொத்து நோய் தடுத்து, கவிதைய வீட்டெடுத்து, செத்த பயிர் வளர்த்து, விலையேற்றம் அதை தடுத்து, இடஒதுக்கீடு வச்சு, மாணவனை ஏற வச்சு, மாநில செழிக்க வச்சு, முதலிடம் ஆக்கி வச்சு, அம்மாவை போல வந்து அரவணைச்சார் உறவாடி, நல்லாட்சி வேணும்னா அறநூலை எடப்பாடி. ஸ்டாலின் அரசின் மக்கள் விரோத போக்கை தோலுரித்து அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை பிரதிபலிக்கும் பிரச்சார பாடல். ஏழைகள் சிரிக்க வேண்டுமென்றால் இரட்டை இலை ஆள வேண்டும் என்ற பாடலுக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு. ஒரு முறை யோசி அந்த தங்கத்தோட மனசுதான், பொதுவா திங்கிறாங்க ஊரையே விட்டு, அடித்தடி இல்லாம அமைதியாக மாறணுமே, ஏழைங்க முகத்தில் தான் சிரிப்பு சத்தம் ஏறணுமே, போத ஒளியணுமே, கல்வி ஒளி தெரியணுமே, பெண்களை பாதுகாத்து மீண்டும் சிறகு விரியணுமே, மாற்றம் குறைந்திடவே மாநிலமே சிறந்திடவே, வெற்றி பாதையில மீண்டும் நம்ம நடந்திடவே, அம்மாவை போல வந்து அரவணைச்சார் வரவாடி, நல்லாட்சி வேணும்னா வரநூலை எடப்பாடி. ஏழைகள் சிரிக்கணும்னா ரெட்டையல ஆடணும், தமிழ்நாடு ஜெயிக்கணும்னா எடப்பாடி ஆடணும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருந்தால் குறைந்தது 20 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்போம். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கருத்து. ஒரு எலெக்ஷன் சென்ட்ரல் எலெக்ஷன், இட்ஸ் நாட் ஸ்டேட் எலெக்ஷன். எது மத்தியில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு தேர்தல் தான் நடைபெற்றது. அந்த தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கலை. 2 பேரும் கூட்டணி அமைச்சிருந்தா குறைஞ்சபட்சம் 20 இடங்களை நாங்கள் வென்றிருப்போம். நாங்கள் கூட்டணி அமைக்கல. ஆனால் அதே 2019ஆம் ஆண்டு இதே நிலை தான் இருந்தது. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 75 இடங்கள் அதிமுக வெற்றி பெற்றது சட்டமன்றத்தில். அதே போல் 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக கூட்டணி வாங்கின ஓட்டு, பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வாங்கின இரண்டையும் ஒன்றாக இணைத்தால்
99 இடங்களில் சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம். காங்கிரஸ் திமுக மத்தியில் ஆட்சியில் இருந்தபோதுதான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது. நீட் தேர்வில் விதிவிலக்கு பெற அஇஅதிமுக போராடி வருவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. கூட்டணி என்பது வேற, கொள்கை என்பது வேற. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் ஒத்த கருத்துடைய கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்து வெற்றி பெற வேண்டிய அடிப்படையில் அமைக்கிறோம். கொள்கை என்பது நிலையானது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பது தேசிய அளவில் இருக்கின்ற கட்சி, அதிமுக மாநில அளவில் இருக்கின்ற கட்சி. எங்களை பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கு விதிவிலக்கு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் போராடி வந்தோம். ஆனால் இந்த நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக ஆட்சியில் மத்தியில் ஆட்சி இருக்கின்ற காலத்தில் தான் இந்த நீட் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2010 டிசம்பர் 21 அன்று தான் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டது. அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே திமுக கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்தார். ஆக இந்த நீட்டை அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ் திமுக, அதை தடுத்து நிறுத்துவதற்கு போராடியது அதிமுக. திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்கப்படுவதாகவும் அஇஅதிமுக ஆட்சியில் 50 ஆண்டுகால வளர்ச்சியை கொடுத்ததாகவும் அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி வேலுமணி பேச்சு. குடும்பத்திற்கு 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் 5 லட்சம் ரூபாய் வரை விஞ்ஞான ரீதியில் திமுக அரசு சுரண்டி இருப்பதாகவும் கிணத்துக்கடவு பதில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குற்றச்சாட்டு. இப்ப இங்க வந்து கஞ்சா வைக்கணும். பெண்கள் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்துல என்ன நடந்து தெரியும், 4 பேர் ஒரு சகோதரி என்ன பண்ணாங்க தெரியும். அதே போல ஒரு சகோதரியை எரிச்சு கொலை பண்ணிட்டாங்க ரோட்ல. அது முழுமையா மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல சம்பவங்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்த்து மக்களுக்கு வேண்டும். எங்களை பொறுத்தவரைக்கு அதிமுக ஆட்சியில் அம்மா எடப்பாடி இருக்கும்போது 50 ஆண்டுகள் வளர்ச்சி நாங்கள் கொடுத்துருக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் பள்ளிப்பாளையம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் கழக வெற்றி வேட்பாளருமான தங்கமணி தீவிர தேர்தல் பிரச்சாரம். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தால் மட்டுமே அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பதோடு பாதுகாப்பான சூழலும் அமையும் என முன்னாள் அமைச்சர் தங்கமணி சொல்லுரை. கிராமத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் விவசாய தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அதே போல வெளியே விசைத்தறிக்கு செல்வர்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் 2 வயதுக்கு பெண் குழந்தையிலிருந்து 70 வயது பாட்டி வரை கற்பழித்து கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய குழந்தைகள் நாளைதான் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் சென்று நன்றாக வர வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் எடப்பாடியார் வந்தால்தான் உங்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியாக இருக்கும். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வல்லம் ஊராட்சியில் முன்னாள் அமைச்சரும் கழக வெற்றி வேட்பாளருமான CV சண்முகம் தீவிர வாக்கு சேகரிப்பு. புரட்சி தமிழரின் தலைமையில் அம்மாவின் ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் எனவும் கழக வெற்றி வேட்பாளர் CV சண்முகம் உறுதி. மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் அமைந்தவுடனே அனைத்து அரசு திட்டங்களும் உங்கள் பகுதிக்கு தேவையான அனைத்து அடிப்படை திட்டங்களையும் உடனடியாக கொண்டு வந்து சேர்ப்பேன். இன்றைக்கு தேர்தலில் எடப்பாடியார் பல்வேறு வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அனைத்து குடும்பக்கும் அம்மா கொடுத்தாங்கல்ல, மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தாங்கல்ல, அதேமாரி ரூபாய் 10,000 எல்லா வீட்டுக்கும் ஒரு ஃப்ரிட்ஜு இலவசமாக கொடுக்கப்படும். எல்லா தாய்மாருக்குமா தகுதி இருக்குது, தகுதியிலெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் 2,34,00,000 குடும்ப அட்டை இருக்குது. அந்த 2,34,00,000 குடும்ப அட்டைக்கும் ரூபாய் 2,000 மாதம் மாதம் வங்கியிலே செலுத்தப்படும். அனைத்து வாக்குறுதிகளும் உங்கள் பகுதிக்கு முழுமையாக விரைந்து நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் கிராமமாக சென்று தீவிர தேர்தல் பிரச்சாரம். அனைத்து பெண்களுக்கும் மாதம் 2,000 ரூபாய் உள்ளிட்ட கழக தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என வாக்கு சேகரிப்பு. 5 ஆண்டு காலம் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு ஒரு முறை
ஆறுதலாக ரூபாய் 10,000 ரொக்கமாக உங்களுக்கு வழங்கப்படும். டோக்கன்லாம் இல்லைம்மா. டோக்கன் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா? இன்னும் வரலையா? சொல்லலையா? இன்னும் வருவாங்க. டோக்கன் கொடுக்குறதா சொல்லுவாங்க 8,000 ரூபாய்க்கு. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சரும் கழக வெற்றி வேட்பாளருமான ஆர் காமராஜை ஆதரித்து வலங்கைமான் பகுதியில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தேர்தல் பிரச்சாரம். தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்றால் அஇஅதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தல். பாஜகவோட கூட்டணி வைத்தா பாஜக நல்ல கட்சி, அதிமுக கூட்டணி வச்சா நாங்க கூட்டணி வச்சா உடனே மதவாத கட்சி என்று திமுக பிரச்சாரம் செய்யறாங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லோரும் நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வேண்டும் என்றால் அதற்கு அதிமுக ஆட்சி வந்தால்தான் முடியும் என்பது. கோவை மாவட்டம் ராமநாதபுரம் பங்கஜா மில் பகுதியில் கரூரில் இருந்து செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக செயல்பட வந்த கரூர் திமுகவினர் 8,000 ரூபாய் கூப்பன்கள் வழங்கியதை தட்டி கேட்க அஇஅதிமுக பெண் நிர்வாகி. அஇஅதிமுக பெண் நிர்வாகியை தாக்க முயன்றதால் அஇஅதிமுகவினர் கரூர் திமுகவினரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் ரகளையில் ஈடுபட்ட கரூர் திமுக அணி. கோவை ராமநாதபுரம் பகுதியில் பிரச்சாரம் செய்த 10 ரூபாய் செந்தில் பாலாஜியிடம் வாக்கு கேட்டு மட்டும் வருகிறீர்கள், தொகுதிக்கு திமுக அரசு என்ன செய்தது என்று கேள்வி கேட்ட பெண்மணியின் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரல். செல்லும் இடமெல்லாம் மக்கள் கேள்விகளால் துளைத்தெடுப்பதால் திமுக வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்ய முடியாமல் திணறல். சரி பண்ணிடலாம். கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கென செய்த ஏதாவது ஒரு நலத்திட்டம் குறித்து திமுக கூற முடியுமா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. வேங்கை வயல், நாங்குநேரி என திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கு நடைபெற்ற கொடுமைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் என்றும் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அஇஅதிமுக வேட்பாளர் கே மோகனை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. தமிழ்நாட்டில் உள்ள 34 அமைச்சர்களின் பட்டியலில் கடைசியாக உள்ள அமைச்சரவை பொறுப்பையே பட்டியலினத்தைச் சேர்ந்த கயல்விழிக்கு திமுக கொடுத்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. பட்டியலின மக்களின் வாக்கும் வன்னியரின மக்களின் வாக்கையும் பெற விரும்பும் திமுக 32வது அமைச்சரவை பட்டியலை மற்றொரு அமைச்சரான மதிவேந்தனுக்கு கொடுத்திருப்பதாகவும் பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். நாடாளுமன்ற சிறப்பு அமர்வில் கொண்டுவரப்படும் மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவிற்கு அனைத்து கட்சிகளும் ஒருமித்த ஆதரவு வழங்க வேண்டும் என மக்களவை மற்றும் மாநிலங்களவை கட்சித் தலைவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடிதம். அரசியல் வேறுபாடுகளை தாண்டி பெண்கள் முன்னேற்றம் முக்கியம் என்றும் கடிதத்தில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். தமிழகத்திற்கு கடந்த ஆண்டுகளில் நிதியாக 14 லட்சம் கோடி ரூபாயை வழங்கியுள்ளதாக மத்திய அரசு அதிகாரப்பூர்வ தகவல். திட்ட நிதி, வரி வருவாய் பங்கீடு, மானியங்கள் ஆகியவை இந்த மொத்த நிதியில் வழங்கப்பட்டதாகவும் மத்திய அரசு விளக்கம். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரே நாளில் நிறுவனத்தின் பெயருக்கு ஒப்புதல் அளிக்கும் புதிய திட்டத்தை இந்த மாதம் முதல் நடைமுறைப்படுத்த மத்திய அரசு முடிவு. புதிய திட்டம் மூலம் தொழில் முனைவோர் நீண்ட காலம் காத்திருப்பதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என நம்பிக்கை. சென்னை மாவட்டத்தில் 100 முதல் 120 வயதை கடந்த வாக்காளர்களிடம் தபால் மூலம் வாக்குப்பதிவு பெறும் பணிகள் தீவிரம். 100 முதல் 109 வயதில் 121 பேரிடமும்,
110 முதல் 119 வயதில் 2 பேரிடமும் மற்றும் 120 வயதை கடந்த 4 பேரிடம் தபால் வாக்குகளை பெறும் பணிகள் தொடங்கியுள்ளதாக அதிகாரிகள் தகவல். தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோரிடம் தபால் வாக்குகள் பெறும் பணி தொடக்கம். வீடு வீடாக சென்று தபால் வாக்குகளை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தேர்தல் அலுவலர்கள். கடந்த கால சாதனைகளை முன்னிறுத்தியும் தற்போதைய வாக்குறுதிகளை பொதுமக்களுக்கு எடுத்து கூறியும் வாக்கு சேகரிக்கும் அதிமுக வெற்றி வேட்பாளர்கள். மதுரை திருமங்கலம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் RB உதயகுமார், கடலூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் MC சம்பத், வந்தவாசி தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் ராணி, ஈரோடு பவானிசாகர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் பன்னாரி ஆகியோர் தீவிர பிரச்சாரம். வீதி வீதியாக வீடு வீடாக சென்று வாக்குறுதிகளையும் சாதனைகளையும் எடுத்துக் கூறி மக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதியில் இசக்கி சுப்பையா, கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதியில் தாமோதரன், ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதியில் மலேசியா பாண்டி, நாமக்கல் தொகுதியில் ஸ்ரீதேவி PS மோகன் ஆகியோர் தேர்தல் பரப்புரை. அஇஅதிமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். சென்னை தியாகராய நகர் தொகுதியில் சத்யா, தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் நாராயணசாமி, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதியில் சந்திரபிரபா, நாகப்பட்டினம் தொகுதியில் தங்க கதிரவன் ஆகியோர் தீவிர தேர்தல் பிரச்சாரம். திமுக ஆட்சியின் அவலங்களை மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கோரினர். நெல்லுக்கு ஊக்கத்தொகை வழங்க மத்திய அரசு தடையாக உள்ளது என ஸ்டாலின் பேசியதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டனம். தேர்தல் நேரத்தில் விவசாயிகளை திசை திருப்பும் நோக்கத்தில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை ஸ்டாலின் பேசி வருவதாக தாக்கு. பெங்களூரு நகரத்துடன் போட்டி போட்டுக்கொண்டு ஓசூரை வளர்ச்சியடைய வைத்தது அஇஅதிமுக அரசு என மாநிலங்களவை உறுப்பினர் மு. தம்பிதுரை பெருமிதம். ஓசூர் தொகுதி கழக வெற்றி வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு ஆதரவாக அதிமுக MP மு. தம்பிதுரை தீவிர வாக்கு சேகரிப்பு. ஓசூர் சாதாரண ஊரா இருந்தது, இன்று இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பல்வேறு திட்டங்களை கொடுத்ததன் காரணமாகத்தான் இந்த ஒசூர் இந்த அளவுக்கு பெங்களூருக்கு மேல போட்டி போட்டு வளர்ந்து இன்னைக்கு ஒரு கார்பரேஷன் ஆகிருக்கிறது. காரணம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அமைச்சரா இருந்தாரு நம்முடைய பாலகிருஷ்ண ரெட்டி, இந்த கார்பரேஷனை மாற்றி காமிச்சிருக்கிறார். திமுக குறிக்கோள் என்ன? எதுக்கு எடுத்தாலும் சொல்றாரு, டெல்லியை குறை சொல்றாரு. புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருவாரூரில் பேசும்போது சொன்னார், விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்களை கொடுத்து மோடி அரசாங்கம் பணம் எவ்வளவு கொடுத்தது, சரியா செலவு பண்ணல, திட்டங்கள் செயல்படுத்தல. காவிரி ஆற்றை சுத்தம் செய்வதற்காக சுமார் ஒரு 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதுவரையில ஒண்ணும் செய்யல. இதுவரைதான் மத்திய அரசு குறைச்சாட்டுறாரு. தூத்துக்குடி அருகே மது போதையில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த காவலர் சிக்கினார். பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவலர்களே காமுகர்களாக மாறி பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் அளவிற்கு கேடுகட்ட ஆட்சி நடைபெறுவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா சிக்கியதால் அதிர்ச்சி. சென்னையில் காய்கறி வரத்தை விட கஞ்சா வரத்து அதிகம் உள்ளதாக கவலை தெரிவித்துள்ள மக்கள், ஆளும் கட்சியினர் உடந்தையால் கஞ்சா தங்கு தடையின்றி புழக்கத்தில் இருப்பதாகவும் வேதனை. விருதுநகர் அருகே பிரபல ரவுடியை கும்பல் ஒன்று வெட்டி படுகொலை செய்த சம்பவத்தால் பரபரப்பு. கடந்த 5 ஆண்டு கால திறனற்ற ஆட்சியால் காவல்துறை செயலிழந்து ரவுடிகளின் ராஜ்யம் அதிகரித்து தமிழகம் கொலைக்களமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஆன்லைன் சட்டவிரோத லாட்டரி விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் அதிர்ஷ்டம் என்ற பெயரில் பொதுமக்களின் பணம் ஏமாற்றப்படுவதால் அதிர்ச்சி. கண்காணிக்க வேண்டிய காவலர்கள் மாமூல் வாங்கிக் கொண்டு கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் தேர்தல் பாதுகாப்பு பணிகளை காரணம் காட்டி நழுவுவதாக புகார்.
தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கல் இறக்கிய பணியேறும் தொழிலாளி தாக்கியதால் தற்காப்பிற்காக துப்பாக்கியால் சுட்டதாக காவல்துறையினர் தெரிவித்த நிலையில் தொழிலாளியை அவரது வீட்டிலிருந்து காவல்துறையினர் அழைத்து சென்ற சிசிடிவி காட்சி வெளியீடு. திட்டமிட்டே துப்பாக்கி சூடு நடைபெற்றது அம்பலமாகியுள்ளதாகவும் கடந்த 5 ஆண்டுகால கொடுங்கோல் ஆட்சியால் காவல்துறையினர் கட்டுப்பாடின்றி அராஜகத்தில் ஈடுபடுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அரசியல் கட்சித் தலைவர்களை 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் என தரக்குறைவாக பேசிய பிரேமலதாவிற்கு வலுக்கும் எதிர்ப்பு. பல்வேறு கட்சித் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் பொது மேடைகளில் பிரேமலதா பொறுப்புடன் பேச வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கரூரில் திமுக வேட்பாளர் பங்குதாரராக இருக்கக்கூடிய நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனை. மத்திய துணை ராணுவப்படை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு ஆசை எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் மற்றும் பிரியா ஹேண்ட்லூம்ஸ் என்ற நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு. இலவச விளம்பர போட்டோஷூட் செய்ய சென்ற இடத்தில் அஇஅதிமுக அரசின் சாதனைகளை மக்கள் பெருமையாக பேசியதை கேட்டு ஸ்டாலின் தலைத்தெறிக்க ஓட்டம். எடப்பாடியார் கொண்டு வந்த 7.5% உள் ஒதுக்கீட்டில் தன் மகள் மருத்துவம் பயில்வதாக ஒருவர் கூறியதை கேட்டு உடனடியாக எழுந்து சென்ற ஸ்டாலின். என் மகள் தான் அந்த மாதிரி தான் படிக்குது. 7% ஒதுக்கீடுல கவர்மெண்ட் என் மகள் தான் அந்த மாதிரி தான் படிக்குது. 7% ஒதுக்கீடுல கவர்மெண்ட் என் மகள் தான் அந்த மாதிரி தான் படிக்குது. 7% ஒதுக்கீடுல கவர்மெண்ட் என் மகள் தான் அந்த மாதிரி தான் படிக்குது. 7% ஒதுக்கீடுல கவர்மெண்ட். அதிமுக தயவில் தன் தந்தையை எம்எல்ஏவாக வைத்திருக்க வெட்கப்படாத ஸ்டாலின் தற்போது அதிமுகவின் நிலையை நினைத்து வெட்கப்படுவதாக பேசுவது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. சட்டசபை வருகை பதிவேட்டில் 6 மாதங்களுக்கு ஒரு முறையாவது கையெழுத்து போடாவிட்டால் எம்எல்ஏ பதவி பறிபோகும் என்ற விதியிலிருந்து விலக்களித்து கருணாநிதி சாகும் வரை எம்எல்ஏ பதவியில் இருக்க அதிமுகவின் காலை பிடித்தீர்களா ஸ்டாலின் என இணையத்தில் எழும் கேள்வி. சென்னை அரும்பாக்கம் பகுதியில் உள்ள அம்மா உணவகத்தில் போதிய சிலிண்டர் மற்றும் அரிசி தட்டுப்பாடு காரணமாக உணவு சமைப்பதில் பணியாளர்கள் அவதி. கடந்த 5 ஆண்டுகளில் அம்மா உணவகத்தை முடக்கும் விதமாக செயல்பட்டு வரும் திமுக அரசு தற்போது அரிசி மற்றும் சிலிண்டரை நிறுத்தியதால் பசியோடு வந்த ஏழை எளிய மக்கள் ஏமாற்றம். திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு பகுதியில் அஇஅதிமுக ஆட்சியில் புதிய காவல் நிலையம் கட்டிக் கொடுக்கப்பட்ட நிலையில் பழைய கட்டிடத்தில் நீதிமன்றம் மற்றும் ரவுடிகள் குறித்த ஆவணங்கள் கேட்பாரற்று சிதறி கிடக்கும் அவலம். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினரின் அலட்சிய போக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முக்கிய ஆவணங்களை வீசிச் சென்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பொன்னேரி தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரை முற்றுகையிட்டு 5 ஆண்டுகளாக எந்த அடிப்படை வசதியும் செய்யவில்லை என கூறி திமுகவினரே வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சர்ச்சை. 5 ஆண்டு கால அவல ஆட்சியை தாங்க முடியாமல் திமுகவினரே ஆத்திரம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாகம்பந்தல் கிராமத்தில் வாக்கு சேகரிக்க சென்ற திமுக வேட்பாளரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதம். 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எங்கள் ஊருக்கு என்ன செய்து விட்டீர்கள் என திமுக வேட்பாளரை வசைபாடிய இளைஞர்கள் திமுக ஒழிக திமுக ஒழிக என கோஷமிட்டு விரட்டியடிப்பு. இன்னும் போடல எதுக்காக போடல லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் 50 வாட்டி மனு போடுறாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் கைகளில் கருப்பு கொடி ஏந்தியவாறும் பல்வேறு கிராமங்களில் செருப்பு தோரணம் கட்டி கடும் கண்டனம். இவ்வழியாக திமுக வேட்பாளர் ஓட்டு கேட்டு வருவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த கிராம மக்கள் விவசாய விரோத திமுக அரசுக்கு வரும் தேர்தலில் முடிவு கட்டப்படும் என திட்டவட்டம்.
கூட்டணியில் மரியாதை இல்லை என கூறி ஊத்தங்கரை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்ய வந்த தங்கபாலுவை விசிகவினர் சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் திமுக கூட்டணிக்குள் தொடரும் சலசலப்பு. வலுக்கட்டாயமாக மைக்கை பிடித்த விசிக ஒன்றிய செயலாளர் திமுக மாவட்ட செயலாளருக்கு எதிராக அதிருப்தியை வெளிப்படையாக கொட்டி தீர்த்த நிலையில் சமாதானம் செய்ய வந்தவரும் சாட்டையடி கொடுத்ததால் திக்குமுக்கு ஆடிய காங்கிரஸ் கட்சியினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரை கண்டித்து அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் சோலை சேதுபதி தலைமையில் கழக நிர்வாகிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். தபால் ஓட்டுகள் குறித்த தகவல்களை அஇஅதிமுகவினருக்கு வழங்காமல் திமுகவினருக்கு மட்டுமே தகவல்களை வழங்குவதாக குற்றச்சாட்டு. என்னன்னா இப்ப வரைக்கும் 80+ ஓட்டு வாங்குறதுக்கு வண்டி கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஜோனுக்கும் ஒவ்வொரு வண்டி கிளம்பிருச்சு இத்தனை பூத்துக்குன்னு. ஆனா எந்த ஒரு தகவலும் நம்ம ஏஜென்ட்டுக்கோ நம்ம பிஎல்ஏ ஒன்னுக்கோ யாருக்குமே தரல. ஆனா இதே ஆளுங்கட்சி கொடுத்து அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த 80+ நம்பர்கள்லாம் பார்த்து அவங்களுக்கு காசு கொடுத்து அந்த ஓட்டா மாத்திக்கிட்டு இருக்காங்க. பிஎல் ஓட்டுக்கு 2000 கொடுத்து ஓட்டா மாத்தி அவங்க கிட்டத்தட்ட 3000 ஓட்டு அவங்களுக்கு ஓட்டு காசு கொடுத்து இது பண்றாங்க. இதை கண்டிச்சு தாசில்தார்கிட்ட இப்ப நம்ம போனோம்னா அவர் சொல்றது என்ன ரவுடிகளை வச்சு மிரட்டுறீங்களான்னு கேட்கிறாரு. தங்களோட அடிப்படை கோரிக்கையை ஒரு வேட்பாளர் போய் கேட்டா கூட அதுக்கு குறைஞ்சபட்ச மரியாதை அவர் உட்கார்றது கூட விடாம வெளியேற்றி இன்னைக்கு நாங்க ரோட்ல ஆர்ப்பாட்டம் பண்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த தாசில்தார் முழுக்க காரணம். கள்ளக்குறிச்சி அரசு பள்ளியில் மாணவர்களுக்கான 18,000 புத்தக பைகள் நாசம் செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் காவல்துறை இருப்பதால் துணிகரத்துடன் சமூக விரோதிகள் நாச வேலைகளில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே ஐஸ்கிரீம் கடையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் கடை உரிமையாளர்களான கணவன் மனைவி தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்த சோகம். படுகாயத்துடன் ஒருவர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. திருவள்ளூர் மாவட்டம் தாழவேடு ஊராட்சியில் 6 மாத காலமாக முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியல். அரசு அதிகாரிகள் தங்கள் கடமைகளை மறந்து திமுகவினருக்கு சேவை செய்வதிலேயே குறியாக இருந்ததால் அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் மக்கள். எங்க ஊர்ல 6 மாசமா தண்ணி சரியாவே வரல. இப்போ 10 நாள் ஆச்சு தண்ணி வந்து குழந்தை குட்டிமா இருக்கிறோமே நாங்கெல்லாம் தண்ணி இல்லாம என்ன பண்ணுவோம்? தண்ணி வரனாதான் எங்களுக்கு தண்ணி வர வரைக்கும் எதுவுமே விட மாட்டோம். கவர்மெண்ட் பஸ் ஸ்கூல் பஸ் எதுவும் விட மாட்டோம். நாங்க குழந்தை குட்டிமா தண்ணி இல்லாம தெருவா திரியிறோம். நாங்க தண்ணி எங்க போவோம்? நாங்க ஓட்டு கூட போட மாட்டோம். இனிமே எதுக்கும் எங்க ஊருக்கு வரக்கூடாது. யாரும் மேல இடத்துல கூட போயிட்டு மனு கொடுத்துட்டாங்க. அப்ப கூட யாருமே வந்து எதுவுமே பார்க்கல. நாங்க என்ன பண்ண முடியும்? தண்ணி இல்லாம எப்படி வாழ முடியும்? தண்ணி குடிச்சாதான் நாங்க நல்லா இருக்கோம். எந்த நடவடிக்கை எடுக்கல. மனு கூட கொடுத்துட்டாங்க. போயிட்டு எத்தனை வாட்டி போய் கொடுப்பாங்க? ஆன்மீக தலைவரான சுவாமி விவேகானந்தரை கௌரவிக்கும் விதமாக அமெரிக்காவின் சியாட்டில் நகரில் சுவாமி விவேகானந்தர் முழு உருவ வெண்கல சிலை திறப்பு. சியாட்டில் மேயர் கேட்டி வில்சன் மற்றும் இந்திய தூதர் பிரகாஷ் குப்தா ஆகியோர் விழாவில் பங்கேற்று விவேகானந்தர் சிலையை திறந்து வைத்தனர். லெபனான் மீது இஸ்ரேல் தொடுத்த தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் மூடியது ஈரான். போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறப்பட்டதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் எண்ணெய் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என்பதால் உலக நாடுகளில் பதற்றம் அதிகரிப்பு. பங்குச்சந்தையில் சென்செக்ஸ் 1500 புள்ளிகளும் நிப்டி 23,600 புள்ளிகளுக்கும் கீழ் சரிவு. வங்கி மற்றும் மிட்கேப் பங்குகளில் அதிக இழப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் உலகளாவிய பதற்றம் மற்றும் முதலீட்டாளர் அச்சம் காரணமாக சந்தையில் நிலவும் பெரும் அழுத்தம். வங்கிகளின் ஆர்பிட்ரேஜ் வர்த்தகங்கள் குறித்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ள இந்திய ரிசர்வ் வங்கி ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்படும் என அறிவிப்பு. மேற்காசிய பதற்றம் காரணமாக இந்திய ரூபாய் பலவீனமடைந்த நிலையில் அந்நிய செலாவணி சந்தை நடவடிக்கைகள் அழுத்தத்தை அதிகரித்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி கவலை.